ஈடி தமிழ் நேயர்களுக்கு மாலை வணக்கம். இது குரு த அல்கமிஸ்ட். இன்னைக்கு 23 நவம்பர் 2024 மகாராஷ்டிரா ஜார்க்கண்டில் எலெக்ஷன் ரிசல்ட் வந்திருக்கு. ஒரு அற்புதமான வின் பிஜேபிக்கு. ஏற்கனவே எதிர்பார்த்தது தான். இந்த மார்க்கெட் ஃபால் கூட இது ஒரு மேனேஜ்டு ஃபால் அப்படின்னு தோணுது. போன வாரம் சொல்கிறேன், ட்ரேடர்ஸால் ஜெயிக்க வைக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் போஸ்ட் போடும்போது சில பேர் கீழே ஒரு சர்க்காஸ்டிக்காக கமெண்ட்லாம் கூட போட்டிருந்தாங்க. இப்போ நீங்கள் இப்படி யோசிச்சு பாருங்கள். நான் ஒரு விவசாயி ஒருத்தரை பார்த்தேன். இந்த விவசாயி இந்த விவசாயம் பண்ணும்போது மாமரம்லாம் இருக்கு இல்லையா, இந்த மாமரத்துக்கு பூ பூத்த உடனே தண்ணியே ஊற்ற மாட்டாங்களாம். நம்ம வீட்டிலாம் என்ன பண்ணுவாங்க, யாருக்காவது ப்ரெக்னென்ட் ஆகினாக்கா அவங்க குங்குமப்பூ வாங்கி கொடுப்போம், பாதாங்கீர் வாங்கி கொடுப்போம். இது மாதிரிலாம் நிறைய பேம்பர் பண்ணுவோம் இல்லையா. இவங்க என்ன பண்ணுவாங்க, விவசாயம் என்ன பண்ணுவாங்கனாக்கா, மாமரம் பூ பூத்த உடனே ஒரு சொட்டு தண்ணி ஊற்ற மாட்டாங்களாம் 2 வாரத்துக்கு. அந்த மாமரத்துக்கு பயம் வந்துடுமா, ஆஹா நம்ம செத்து போயிடுவோம் அப்படின்னு பயம் ஒரு 1,00,000 பூ 2,00,000 பூ பூத்து அப்படியே குலுங்கி நிற்குமா. அப்போ தண்ணி ஊற்றுவாங்க, இன்னும் கொஞ்சம் உரம் போடுவாங்க, நல்லா கவனிச்சுப்பாங்க. ஸோ 1,00,000 பூ பூக்கிற இடத்துல 20,00,000 பூ பூத்து 10,000 மாம்பழம் காய்க்கிற இடத்துல 25,000 30,000 மாம்பழம் காய்ச்சிடும். அந்த மாம்பழம் நல்லாவும் இருக்கும். இது ஒரு தியரி. ஓகே, சைக்காலஜி ஃபார் ட்ரீஸ். இந்த சைக்காலஜி ஃபார் ட்ரீஸ் மனுஷங்களுக்கு இருக்கு இல்லையா. மார்க்கெட் 26,300 23,277 வரைக்கும் கொண்டு எல்லா அனலிஸ்டையும், ஈவன் ஆப்போசிஷனுக்கு சப்போர்ட் பண்ணுற அனலிஸ்ட் கூட நிஃப்டி 19,000 விழுந்துடும், 18,000 விழுந்துடும், 12,000 விழுந்துடும், ஆல் டைம் லோ அடிச்சிடும். இதை மாதிரி ஒரே நெகட்டிவ் நியூஸ் ஃப்ளோ. இதை கேட்குற மக்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னாக்கா, ஆஹா நான் ஸ்டாக் வச்சுட்டு இருக்கேனே, இது இன்னும் 40% கீழே விழுந்துருமே, பிஜேபி தோத்தா கீழே விழுந்துருமே இப்படின்னு பயந்து போய் நான் வீடு வச்சுட்டு இருக்கேன், வீட்டோட வேல்யூ 1 கோடியிலேருந்து 40 லட்சம் ஆயிடுச்சா, என்ன பண்ணுறது, எப்படி இஎம்ஐ கட்டுறது இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பல டென்ஷனில் போயிட்டு இந்த எலெக்ஷன் அன்னைக்கு அதை லீவாக கன்சிடர் பண்ணி, ஹாலிடேவாக கன்சிடர் பண்ணி அப்படி ட்ரிப்பு போய் என்ஜாய் பண்ணுற மக்கள் கூட, எப்பா நாம் தப்பி தர கூட ஊருக்கு போயிடக்கூடாதுப்பா, பிஜேபி தோத்துனாக்கா மார்க்கெட் தலைக்கப்புற கீழே விழுந்துடும், நம்ம வேலையெல்லாம் கம்மியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஊர்லேயே இருந்து பிஜேபி ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிட்டாங்க. இது ஏற்கனவே நடந்தது தான். பிரசாந்த் கிஷோர் அப்படின்னு சொல்லிட்டு வெஸ்ட் பெங்காலில் மம்தா பானர்ஜி மேடம்க்கு இந்த போல் ஸ்ட்ராட்டஜிலாம் கொடுத்தார் இல்லையா. அவரோட லீக்டு ஆடியோ லீக்டு ஆடியோவில் வெஸ்ட் பெங்காலில் தோற்றும் போல இருக்குது, டிஎம்சி தோற்றும் போல இருக்குது, எனக்கு இன்னும் கொஞ்சம் நம்பிக்கை இல்லை, ஹிந்து கன்சாலிடேஷன் நடக்குது அது இதுன்னு சொல்லிட்டு ஒரு லீக். இதை கேட்ட மக்கள் எல்லாரும் அப்படியே ஊரில் இருந்து ஓட்டு போட்டு மம்தா பானர்ஜி மேடமே ஜெயிக்க வச்சிட்டாங்க. அந்த டெம்ப்ளேட் எடுத்து மகாராஷ்டிராவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பிஜேபி ஜெயிக்க வச்சிட்டாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம கற்றுக்கணும். சப்ஜெக்டிவ் அனாலிசிஸு மார்க்கெட்டில் இருக்கணும் அப்படின்னாக்கா இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்று, 23,350 ஹோல்ட் பண்ணிட்டானாலே பிஜேபி ஜெயிச்சிருத்துன்ற ஒரு கன்ஃபர்மேஷன் மாதிரி அப்படின்னு சொல்லியிருப்பேன். வியாழக்கிழமை அன்னைக்கு 23,350, அதுக்கு மேலே ஜஸ்ட் ஒரு 10 பைசா மேலே க்ளோஸ் பண்ணான். அங்கேருந்து 675 பாயிண்ட் கொடுத்தான். லாஸ்ட் வீக்கோட லேர்னிங் என்ன அப்படின்னாக்கா, லெவல்ஸை ஹானர் பண்ணி ட்ரேட் பண்ணோம் அப்படின்னாக்கா, ட்ரேடிங் அட் தி எட்ஜ், ட்ரேடிங் வித் தி எட்ஜ் பைசா பண்ணுறதுக்கு சான்ஸ் ஜாஸ்தி. 24,824 அதுக்கு மேலே மார்க்கெட் இருக்கும்போது இந்த நம்பரை உடைச்சான் அப்படின்னாக்கா 23,826 கிட்ட சப்போர்ட் இருக்கு. அந்த இடத்துல சின்ன ரிஸ்க் எடுத்தால் பெரிய ரிவார்ட் கிடைக்கும்னு சொல்லியிருப்பேன். லோ 23,816, அந்த இடத்துலேருந்து மார்க்கெட்டு 650 பாயிண்ட் மேலே போனான். நிஃப்டி ஃபியூச்சர் 24,644 அது வரைக்கும் போயிட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 650-700 பாயிண்ட் ரிவார்ட் கொடுத்தான். இந்த 23,816 உடைச்சான் அப்படின்னாக்கா அடுத்த இம்மீடியட் சப்போர்ட்டு 23,509 சொல்லிருப்பேன். அந்த 509லேருந்து ஒரு 250 பாயிண்ட் கொடுத்தான். அடுத்த லெவல் லக்ஷ்மண் ரேகா. இந்த நம்பரை சாண்ட் பண்ணிகிட்டே இருங்க, இந்த நம்பர் வரும்போது சின்ன ரிஸ்க் எடுங்க, பெரிய வார்டு கிடைக்கும்னு சொல்லிட்டு நவம்பர் 14, 17, 18, 19 எல்லா நாளும் சொல்லிருப்பேன். 23,850, 23,856 இந்த 2 நம்பரை மட்டும் சாண்ட் பண்ணிட்டு இருங்கன்ட்டு. நிஃப்டி ஃபஸ்ட் டைம் 23,862 வந்தான். அங்கே 140 பாயிண்ட் ரிவார்டு, 6 பாயிண்ட் ரிஸ்க்கு, 140 பாயிண்ட் ரிவார்டு. செகண்ட் டைம் 23,352 லோ, அந்த இடத்துலேருந்து 23,844 ஆல்மோஸ்ட் ஒரு 500 பாயிண்ட் மேலே ரிவார்டு கொடுத்தான். தேர்ட் டைம் தேர்ஸ்டே அன்னைக்கு க்ளோஸு 23,350.10, அந்த இடத்துலேருந்து 650 பாயிண்ட்டு 23,950 வரைக்கும் நிஃப்டி வந்துட்டான் இல்லையா. ஸோ இப்போ இது எல்லாமே இண்டிகேட்டிவ் ஆஃப் பிஜேபி வின் அப்படின்னு சொல்லியிருப்பேன். நிறைய பேர் கமெண்ட்ஸில் கொஞ்சம் சர்க்காஸ்டிக்காக கூட கமெண்ட் போட்டிருப்பாங்க.
நான் ஏதோ பொலிட்டிக்கலி இன்க்ளைன்ட் அப்படிலாம் கூட போட்டிருப்பாங்க. நான் வந்து மார்க்கெட் என்ன சொல்கிறதோ அதை சொல்கிறேன். ஓகே. ஸோ இப்போ பிஜேபி வின்னுன்றதால மோஸ்ட் ப்ராபப்ளி நாளைக்கு 24,074க்கு மேலேயே கேப் அப் ஆகி ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாளைக்கே 24,577க்கு மேலே க்ளோஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த இடத்துல ஒரு ப்ரீத்தர் எடுத்துக்கிட்டு கன்சாலிடேட் ஆகிட்டு அப்வர்ட் பயஸில் மேலே போகும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இதுதான் வந்து இந்த வீக்கோட அப்டேட்டு. அடுத்த வாரத்துக்கு என்ன லெவல்ஸ் எதிர்பார்க்கலாம் அப்படின்றதுக்கு அப்டேட்டு. 25,087, 25,087, 25,087 இந்த நம்பரை சேன் பண்ணிகிட்டே இருங்க. நிஃப்டி இந்த நம்பருக்கு மேலே க்ளோஸ் பண்ணாதான் ஃபர்தர் புல்லிஷ்னஸ். அது வரைக்கும் இதை டெட் கேட் பவுன்ஸ் அப்படின்னு சொல்லணும், ரிலீஃப் ரேலின்னு சொல்லணும். இன்னொரு விஷயம் போன வாரத்தில் நீங்கள் கற்றுக்கிட்ட வேண்டிய விஷயம் என்னன்னாக்கா, நான் ஒரு முக்கியமான நம்பர் சொல்லியிருப்பேன் பேங்க் நிஃப்டிக்கு. 49,700 பக்கத்தில் சப்போர்ட் எடுத்தான்னாக்கா மார்க்கெட் மேலே போயிடுவான். 51,000 புட்டு டெல்டா 1 ஆகிட்டான். இவ்வளோ ஹை வீக்ஸில் நியர் ஐடிஎம் ஆப்ஷன் புட்டு டெல்டா 1 ஆனானாக்கா ப்ரைஸை அதை நோக்கி இழுத்துரும். 51,000 மேலே க்ளோஸ் பண்ணான் அப்படின்னாக்கா அடுத்த டார்கெட்டு 52,587 அப்படின்னு சொல்லியிருப்பேன். எக்ஸாக்டாக ஃப்ரைடே க்ளோஸு 51,090 மேலே க்ளோஸ் ஆகிட்டான். மோஸ்ட் ப்ராபப்ளி நாளைக்கு நாளன்னைக்கு 52,587 போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை மாதிரி அப்ஜெக்டிவ் அனாலிசிஸையும் சப்ஜெக்டிவ் அனாலிசிஸையும் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா ஷேர் மார்க்கெட்டை டைமிங் பண்ணலாம், வெயிட் பண்ணலாம், ஹெட்ஜ் பண்ணலாம், சேர்ந்து முன்னேறுவோம். உச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல முதலீடு பண்ணுங்க. மாசம் எஸ்ஐபி போடுங்க. எஸ்டபிள்யூபில நிறைய ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு எல்லாரும் சொல்றதை கேட்டு குழம்பி போயிருக்கீங்களா? இனிமேல் அந்த கவலையை விடுங்க. பொருளாதாரம் சம்பந்தமான உங்களோட சந்தேகங்கள் எல்லாத்தையும் ஈடி தமிழ் ஆஃபீஸ்க்கே நேரடியா வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும். அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் உங்களோட பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பரை ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நாங்க உங்களை நேரடியா தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்லுவோம். உங்க சந்தேகங்களை உங்களுக்கு ஃபேவரட்டான எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்கிற இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.